தலைவர் இளைஞகுடி எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோளிங்கரிலே நடைபயணம் மேற்கொண்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். சமூக நீதிக்கான உரிமை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எடுத்திருக்கிற 10 உரிமைகள். சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லாத வாழ்வு, மகளிருக்கான உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, மது மற்றும் போதைப் பொருள் இல்லாததற்கான உரிமை, நீடித்திருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என்று சொல்லி 10 அடிப்படை உரிமைகளை மையமாக கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்டாட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்தாக வேண்டும் என்று திருப்போரூரிலே வேல் கொண்டு வீற்றிருந்த சூழலை வேறுபடுத்த திருப்போரூரிலே தொடங்கிய பயணம் இன்றைக்கு லட்சுமி நரசிம்மர் வீற்றிருக்கிற நம்முடைய சோளிங்கரிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம் நதி சிறக்க அல்லது கெடுக என்று நல்லது இல்லாதது கெட்டுப்போனால் நல்லது தானாக நடக்கும் என்று சொல்லுகிறேன். 500 நோட்டு கூட்டுப்படி நீர் மேலாமையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏப்பா நிறுத்துப்பா, வண்டி சைடு விட பாரு, அவர் எங்க வர்றாரு பார்த்துப்போ. இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். சோளிங்கரே இன்றைய தினம் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹலோ அன்றைக்கிடையே பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோளிங்கரிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை மீட்டிட, வருங்கால தலைமுறை காத்திட, சுற்றுச்சூழல் மாசுபடாமல் நாளைய சந்ததிக்கு விட்டு வைக்க வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுவாசிக்கின்ற சுத்த காற்று நுரையீரலில் தலைபட வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோளிங்கரிலே அருமை தாய்மார்களே, இந்த காட்டாட்சிக்கு ஒரு மாற்று வேண்டும், இந்த காட்டாட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு மதுவுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகி இளைஞர்கள் சிக்குண்டு தவிக்கிற ஒரு கேடுகட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இதை வேறெடுக்க திராவிட மாடலை ஒழித்தாக வேண்டும், வேறெடுத்தாக வேண்டும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதோ வணிக பெருமக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த துண்டறிக்கைகளை வழங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலகில் உயரிய 4 விருதுகளை பெற்றிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார்.
மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். சோழிங்கரிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, எண்ணி பாருங்கள். வருங்கால சந்ததிக்கு நாம் எப்படி நம் பிள்ளைகளுக்காக சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இருக்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், நல்ல உணவை சாப்பிட வேண்டும், நல்ல குடிநீர் கிடைக்க வேண்டும் என்றால் நிலம், நீர், காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பசுமை தாயகம் என்ற அமைப்பை நிறுவி ஐநா மன்றத்திலே தமிழனுடைய குரலை ஓங்கி ஒழித்திட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ சோழிங்கரிலே இது நடைபயணமா மாநாடா என்று இருந்து பார்க்கிற அளவுக்கு மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வந்து கொண்டிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே பிடித்திருக்கிற இந்த திமுக என்னும் சனியை துளைக்க வேண்டும் என்பதற்காக லட்சுமி நரசிம்மனிடத்திலே வேண்டி இங்கே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நண்பர்களே, பெரியோர்களே, பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியா முழுக்க பொது இடங்களிலே புகைப்பிடிப்பதனால் அந்த புகையை நுகரக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள் என்று அந்த பாதிப்பை உணர்ந்து பொது இடங்களிலே இந்தியா முழுக்க புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சோழிங்கரிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பு நண்பர்களே, ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ மக்கள் வெள்ளத்திலே சோழிங்கரிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெரியமிக்க தாய்மார்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது, போதை, கஞ்சா என்று போதை வஸ்துகளுக்கு ஆளாகி இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த சமுதாயம், இளைஞர் சமுதாயம் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிங்கரிலே மக்கள் வெள்ளத்திலே மக்கள் மிகப்பெரிய மாநாடை போல கூட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்களை காத்திட வேண்டும், இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், எதிர்கால தலைமுறையை காக்க வேண்டும் என்பதற்காக 10 உரிமைகளை மீட்டால் இந்த எதிர்கால தலைமுறை காக்கப்படும் என்கிற அந்த அடிப்படையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டின் சூழ்நிலை என்ன? வன்முறை, மகளிருக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இனந்தோறும் பல வாழையில் பலாத்கார நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த திராவிட மாடலுடைய பொறுப்பற்ற தனம், கையாளாத தனம் தான் காரணம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு சோழிங்கரிலே நடந்து மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து லட்சம் உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிங்கரிலே நடைபயணத்தை தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்.
அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களில் ஒருவராய், உங்கள் வீட்டு பிள்ளையாய், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிங்கர் வீதியிலே அருமை வணிக பெருமக்களே, இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய சுகாதாரம் இன்றைக்கு தனிப்பட்ட சுப்பனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதற்காக தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து படிப்படியாக இந்தியாவை உயர்த்த வேண்டும் மருத்துவத்திலே என்று சொல்லி வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 10 அடிப்படை உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, விகிதாச்சார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக, வன்முறை இல்லாத வாழ்வு, மகளிருக்கான உரிமை, பெண்கள் இந்த நாட்டிலே மகாத்மா காந்தி சொன்னார், என்றைக்கு ஒரு நாள் ஒரு பெண் நள்ளிரவிலே தனி